ஆக்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் சன்னி லியோன் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அவரு ரொம்ப அன்கிரேட்ஃபுல். சனி, பிலிம் இண்டஸ்ட்ரிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு, உங்களை இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக்கி இருக்கு, மும்பை பிலிம் இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இண்டஸ்ட்ரி டிட் நாட் பிலீவ் இன் மீ, இங்க எனக்கு ஃபேர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்றீங்க. யூ ஆர் வெரி ரைட். பட் என்ன நடக்கும்னா, அங்கே இருக்கிற சூழல், அங்கே என்ன நடக்கும்னா, அப்பாவோட கேப்பபிலிட்டியை அப்பா இண்டஸ்ட்ரி பூரா டெலிவரி பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துலேருந்து இந்த கேப்பபிலிட்டியை நான் வேற யார்கிட்டையுமே பார்த்ததில்ல. அதே மாதிரி மற்ற யாரும் இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணதையும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி காரியங்களை செஞ்சதே கிடையாது. அதாவது இப்போ ஸ்டூடியோக்காரங்களா இருக்கட்டும், இல்லைனா கொஞ்சம் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், சில டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரம் எங்கள் கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. நான் எப்போ வேலை செஞ்சாலுமே ஒரு புது டைரக்டர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் என்ஜாய் பண்ணதும் அதுதான். பிகாஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அப்புறம் ப்ரூவ் பண்ணணுன்னு நினைக்கிற அந்த ஃபயரும் நல்லாவே இருந்துச்சு. என்னோட பல்ஸும் நல்லாவே இணைஞ்சிரும். இப்போ நான் எத்தனை படம் பண்ணனாலும், காயல் இந்த மாதிரி எல்லா படமுமே எல்லாருமே ஆக்சுவலி புது கமர்ஸாக தான் இருந்தாங்க. எல்லாருமே ஆக்சுவலி கொஞ்சம் புது புது யங்ஸ்டர்ஸ் தான். ஆரம்பத்தில் கூட எப்போவுமே ராகுல் வாஸ்டர்ஸ்ன்ற ஒரு புதுசான யங்கான பையன்தான். ஜேபி தத்தா அவரு கூட ஒரு புதுசான பையன்தான் இங்கே டைரக்டராக வந்தார். மன்மோகன் சிங் தேசாயோட படம், இந்த மாதிரி புது டைரக்டர்ஸோட படம் தான் அப்போது போய்கிட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் எங்கள் மாநிலத்தோட படத்தையை எடுத்துக்கிட்டு இப்படி அவங்கக்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் புதுசான நல்ல ஃபயரான ஒரு தாட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கலான நல்லா நிறைய அட்வான்ஸ்டான தாட்ஸ் இருக்கும். ஸோ எப்பயாவது கொஞ்சம் பெரிய ஸ்டுடியோ அப்புறம் பெரிய ஃபேமிலிஸ் எல்லாம் எப்போல்லாம் கொஞ்சம் பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க கூட எனக்கு என்றைக்குமே ஆஃபர்ஸ் கிடைக்கல. அதை தவிர கதர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. சல்மான் கான் ட்வீட் பண்ணியிருக்காரு, ஃபிலிமோட போஸ்டர் பற்றி ஒரு ட்வீட் பண்ணாரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, 1.5 கிலோ கை 40 கோடி ஓப்பனிங்க்கு ஈக்குவல்னு. சல்மானுக்கும் எனக்கும் அப்புறம் 2 பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான தாட்ஸ் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி நான் அவருக்கு சீனியராக இருக்கிறதால அடிக்கடி அவர் செட்டுக்கெல்லாம் வருவார். அவர் கூட எனக்கு எப்போவுமே ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா கூட அவர் ரொம்ப நல்லாவே பழகுவார். அண்ட் ஸோ தட் இஸ் கிவ் அண்ட் டேக். ஸோ ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் இருக்கும். அப்புறம் ஆப்வியஸ்லி என்னோட கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் ஐ ஹாவ் ரியலி குட் பாண்ட்ஸ் வித் எவ்ரி ஒன். ஆனால் எனக்கு என்ன தோணுன்னா, யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குதோ பிடிக்கட்டும், யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ. ஷாருக் கூட பாராட்டினாரு. டெஃபினெட்லி ஷாருக். இப்போ பாருங்க, அதெல்லாம் அப்போ நடந்துச்சோ அதெல்லாமே ஒரு டைம் தான். அப்புறம் அந்த டைமில் என்னெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் கூட இருக்காது, அப்படியே ஃபேடோ டைப் போயிடும். எல்லாரும் மனுஷக்கு தானே, அப்படியே மறைஞ்சு மொத்தமாக போயிடும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் இதெல்லாம் ஒரு குழந்தைத்தனம் தான். ஸோ டெஃபினெட்லி அதுக்கப்புறம் நானும் ஷாருக்கும் சந்தித்தோம். டெஃபினெட்லி நானும் மீட் பண்ணி ஷாருக்கும் பேசிகிட்டு இருப்போம். ஃபிலிம்ஸ் பற்றி கூட நாங்கள் நல்லா பேசணும். இப்போ கூட என் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதோ எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஹி கால் மீ அப். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்க, ரொம்ப நல்ல. கரண் ஜோஹர் கூட பாராட்டினாரு. ஓகே, நான் நம்புகிறேன். ஆனால் உங்களுக்கு ஏன் இப்படி தோணுதுன்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரிக்காரங்க மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கூடையும் மிங்கிளாக மாட்டீங்க, எல்லாருக்கூடையும் பார்ட்டிக்கெல்லாம் போகிறது இல்லை. இப்படி கூட இருக்கலாம். பிகாஸ் ஆப்வியஸ்லி இப்போ பாருங்கள், பார்ட்டிக்கு போகிறது நான் தப்புன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆப்வியஸ்லி அங்கே ட்ரிங்க்ஸு சாப்பிட வேண்டியது வரும், ஒருத்தர் கட்டி பிடிக்க வேண்டியிருக்கும். நான் இயர்லி ரைசர், ஸோ நான் டக்குன்னு சாப்பிட்டு தூங்கிடுவேன் நைட்டு. ஸோ நான் ஆரம்பத்தில் போகும்போது நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க எனக்கு முன்னாடி. யாரெல்லாம் கொஞ்சம் கிக் ஆகுதோ நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க டக்குன்னு பிடிச்சி. அப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஃபுல்லாக லூப்பில் தான் போகும். எல்லாமே திரும்ப ஆரம்பத்துலேருந்து முதல் விஷயமா பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் எனக்குமே நல்லா ஏறினதுன்னா நானும் லூப் மோடுக்குள்ளே அவங்க கூட அப்படியே மர்ஜ் ஆகி போயிடுவேன். அப்புறம் ஃபுல்லாக ஏறிச்சுன்னா நல்லா சுற்றிக்கிட்டே சென்சிபிளான விஷயத்த பேசக்கூட முடியாது. அப்புறம் இது அந்த காலம். ஐ திங்க் இப்போ அண்ட் இது எல்லாருக்கும் இப்போ ஒரு
அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பர்சனாலிட்டி பேஷன் இருக்கும். எல்லாரும் உங்களை அண்ணன் அண்ணன்னு சொல்லுவாங்க. நானும் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தர் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் தராங்கன்னா திரும்ப நம்மளும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அண்ணன் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நம்மளும் அவங்கள அண்ணன் தான் கூப்பிடணும். அதான் அப்படி நினைக்கலன்னா ஏன்னா ஏன்னா நான் அந்த மாதிரி இடத்துக்கு போக விரும்ப மாட்டேன். இதான் எங்க உலகம். போத உலகத்தில் வாழ எனக்கு இஷ்டம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்ப்போம், எதை எப்படி பண்ணி முன்னேறணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நன்மைக்காக நாங்கள் எதை வேணாலும் செய்வோம். அப்புறம் நான் ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு நினைப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒன்றும் கிடையாது. இதுதான் உலகம். ஆக்சுவலி இதில் எது தப்பு எது சரின்னு சொல்கிறதுக்கான எந்த உரிமையும் எனக்கு கிடையாது. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்க போகிறேன். அப்புறம் மற்றவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு இருக்க போகிறாங்க. அதில் நான் தரம்ஜியோட ஒரு இன்டர்வியூ படித்தேன். அவர் சன்னிக்கு கற்றுக் கொடுக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பாட்டு வானம் பொழியுது, மேகம் இடிக்குது, அதுல அமிர்தா சிங்கை கட்டி அணைச்சிக்கன்னு சொன்னாராமே. ஆனா சன்னியால முடியல. நான் முடிஞ்சா கண்டிப்பா பண்ணிருவேன், ஆனா பண்ண முடியாதுன்னு இல்ல. ஆனா பேசிக்கலி நான் ரொம்ப ஷையான ஒரு ஆளு தான். நான் ரொம்ப வெக்கப்படுவேன். சின்ன வயசுல ரொம்ப அதிகமாவே வெக்கப்படுவேன். அதான் நான் சொன்னல, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான பர்சனாலிட்டி. ஸோ ஆனா எனக்கு இப்படிதான் இருக்க தோணுது. பட் நான் அப்படிதான் இருக்கீங்களா இல்ல அணைச்சுக்கிறீங்களா? நான் டயலாக்லேயே அதெல்லாத்தையும் சிம்பிளா முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுல நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாற ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எல்லார் கூடயும் நல்லா மிங்கிளாக ட்ரை பண்றேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே தான் வரேன். நான் என்ன எல்லாமே இப்ப மாத்தலன்னா இதுக்கப்புறம் எப்பதான் மாத்துறது? ஆனா இன்னைக்கும் நிறைய டைரக்டர் சொல்றாங்க சன்னி டியோல் கூட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா அவரோட டேர்ம்ஸ்ல தான் வேலை செய்வாரு. இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸான கோரிக்கை நான் வச்சதே கிடையாது. அவங்க ஸ்கிரிப்டை கூட கேட்க மாட்டேன். அவங்களுக்கு 10 நாள் வேணுமா 100 நாள் வேணுமான்னு வெறும் கால் ஷீட்டை மட்டும் தான் கேட்பேன். நான் படம் பண்ணும்போது ஒரு கிரியேட்டிவான நிறைய விஷயம் இருக்கணும். ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற மாதிரி தான். ஏன்னா அதுக்காக ரொம்பவே எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ அதில் எல்லாரும் எந்த அளவுக்கு உண்மையாக வேலை செய்கிறாங்களோ அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை. நான் உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஜேபி தத்தாவோட பார்டர் பண்ணீங்க நீங்க. அதுக்கப்புறம் 2வது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாரு, ஆனா ஸ்டாப் பண்ணிட்டாரு. இல்ல அவரு ஸ்டாப் பண்ணல. அதனால தான் நான் அப்பவே சொன்னேன். அவரு 2015 ஜேபி சார் பார்டர் 2 பண்ண விரும்பினாரு. ஆனா அந்த நேரத்துல என்னோட ஒரு படம் அது கரெக்டா ரிலீஸ் ஆகி ஓடல. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இண்டஸ்ட்ரியோட, நான் மட்டும் இல்ல எல்லாருமே அப்படித்தான். ஆனா ஒண்ணு, படம் ஓடலனா இன்னொரு படம் பண்றதுக்கு யாருக்குமே கட்ஸ் இருக்காது. அப்புறம் இந்த படம் இப்போ ஓடினதும் எல்லாரும் நான் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உலகம் இப்படிதான் சார் போகும். உங்க படங்கள் நிறைய ஹிட் ஆச்சு, கூடவே நிறைய படங்களும் நடுவுலயே ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே ஸ்டாப் ஆகல. அப்படியே நல்லபடியா தான் முடிஞ்சது. நான் உங்களுக்கு சில பேர்களை சொல்றேன். சொல்லுங்க. சீஷா, சுனௌத்தி, இந்தியன், பஜ்ரங், இஷ்க் முஹப்பத், அஃப்தார், தூல், இந்த எல்லா படத்தையுமே மென்ஷன் பண்றாங்க. இல்ல ஷீஷாலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல இந்த படங்கள் இல்ல பஜ்ரங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இடையில ப்ரொடியூசர் பாஸ்டாவே முடியாம படம் பாதியிலே நின்று போச்சு. அப்புறம் சார் நீங்க வேற என்ன பேர் சொன்னீங்க? வேற என்ன படங்கள்னா இஷ்க் முஹப்பத் சார், இந்த படத்தை பத்தி எனக்கு அஃப்தார், இந்தியன். ஆமா இந்தியன் நான் தான் எடுக்கிறதா இருந்தேன். ஆக்சுவலி அந்த நேரத்தில் எங்க படத்துக்கு பூஜை போட்டு ஸ்டார்ட் கூட பண்ணியிருந்தோம். அதில் தான் ஐஸ்வர்யாஜி கூட லான்ச் ஆகிறதா பேசியிருந்தாங்க. அதில் கூட நாங்கள் பாட்டெல்லாம் நிறையவே ஷூட் பண்ணியிருந்தோம். அதில் பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டதால் பட்ஜெட்டு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகி ஷூட்டு இடையில நிற்க வேண்டிய நிலைமையாகிடுச்சு. பட்ஜெட் உங்களுக்கு கதர்லேயும் கம்மியாக தான் ஆச்சு. ஆமாம், இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் நல்லா பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அந்த படம் ஆல்ரெடி நல்லா ஹிட் ஆனதால் அதை பேரை காப்பாற்ற நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணதால படமும் நல்லா ஜெயிச்சது. அதனால தான் அந்த சக்ஸஸ் ரொம்பவே பெருசாக இருந்தது. எந்த படத்தை நீங்கள் 50-60 கோடியில் பண்ணீங்களோ அது 500 கோடி சம்பாதிச்சிருக்கு. மக்கள் தான் தூக்கி விட்டாங்க. மக்கள் யாராவது இப்போ கேள்வி கேட்கலாம்? நான் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒருவேளை நீங்க ஆக்டர் ஆகலன்னா வேற என்னவா ஆகிருப்பீங்க சார்? பாருங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம்
எனக்கு ஆக்சுவலி டிரைவிங்கில் ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் ரேசிங் அப்புறம் ரேலி ரேஸராக போகணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்த ஒரு ஆள் தான். அப்புறம் எனக்கு பாக்ஸிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் வீட்டில் என்ன அந்த பக்கம் போகவே விடலை. பேரண்ட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க தான். அண்ட் நான் சரியாக படிக்கவும் இல்லை. அப்புறம் நான் சரியாகவே படிக்கலன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஆப்வியஸ்லி அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் சூழலெல்லாம் மாறி ஒரு சூழலில் எனக்கு ஆக்டிங் பண்ணணுன்னு ஆசை வந்துச்சு. நான் ரொம்ப வெக்கப்படுவேன், அதிகமாக பேசவே முடியாது என்னால். ஸோ எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னது ஞாபகம் இருக்கு, அப்பா எனக்கு ஆக்டிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு. அப்பா அவரும் இஷ்டம்ப்பா, நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணுன்னு. இங்கே எல்லாருக்கும் என்ன தெரியும் எப்படி நான் ஆக்டர் ஆகிறது. ஏன்னா இங்கே நல்லவங்களும் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் தப்பாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அப்புறம் என் ஃபீல்டில் ஒரு நார்மல் மனுஷனாக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கொஞ்ச நாள் வெளியே போயிருக்கலாம். நான் அப்போ தான் ஆக்சுவலி இங்கிலாந்துக்கு போயிருந்தேன். பிரமிங்கம்னு அங்கே ஒரு ஓல்டு தியேட்டர் ஒன்று இருந்துச்சு. அங்கே போனேன். நான் அங்கே போயிட்டு அங்கே ஒரு அட்மிஷன் வாங்கியிருந்தேன். சசி கபூர் சார் எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அவரோட மகன் குணால் கூட அங்கே தான் இருந்தார். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் யாருக்கும் என்ன பெருசாக தெரியாமல் இருந்ததால் நான் வந்து ஸ்டேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஏதாவது டைலாக் சொல்ல சொன்னால் எனக்கு ஞாபகம் வராது. அதனால நான் ரிட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ட் 1.5 வருஷம் நான் அங்கேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, நான் அங்கேருந்து கிளம்புற டைமில் தான் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. அதில் எனக்கு ஒரு 2-3 மார்க்ஸில் டிஸ்டிங்ஷன்லாம் மிஸ் ஆகி போயிடுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி அது வேற ஒன்றும் இல்லை, என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான். லிட்ரேச்சர் எப்போவுமே என்னோட ஒரு ப்ராப்ளம். எனக்கு இப்போவுமே ஞாபகம் இருக்குது, அங்கே என்னோட டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இப்போவும் நல்லாவே ஞாபகம் இருக்குது, யூ வில் நெவர் பிகம் அன் ஆக்டர். சார், நான் கேள்வி கேட்கல, ஆனா ஒரு வேண்டுகோள் இருக்கு. உங்க படத்துல ரொம்ப நல்ல டைலாக்ஸ் இருக்கு, பட் மக்களோட ஃபேவரட் டைலாக்ஸ் ஒன்னு இருக்கு. ஹே டாய் கிலோ கா ஹாத். சார் ஒரே ஒரு ரெட்டி சொல்லி காட்டுங்க சார், ப்ளீஸ் சார். ये 2.5 किलो का हाथ जब उठता है ना, तो आदमी उठता नहीं, उठ जाता है.